reviewing it every day and say to yourself, it's not over until I win. கைஸ் இன்னைக்கு வந்து டேட் ஜூலை 9 வியாழக்கிழமை 11 மணிக்கு தான் நீ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோன்னா இன்னைக்கு 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டரே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பல்லாவரம் போகிறோம். பல்லாவரம் தான் போட்டுருந்துச்சு. இங்கே வந்து ஒரு டெய்லர் கடன் போட்டுருந்துச்சு கைஸ், இங்கே HCT நேரில். அதனால் ஏதோ சின்ன ஒரு ஐட்டமாக கொடுப்பாங்க, முன்னாடியே வச்சு கொண்டு பேக்கிங் தூக்கில் போட்டுடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஆர்டராக இருந்தால் தான் கோளாறு. அதை தூக்கி பின்னாடி வச்சுட்டு இன்னொரு ஐட்டம் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ரூம்லேருந்து வரதுக்கு பிக்கப் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் காமிச்சு. நான் இங்கே வந்து ஆன் பண்ணேன். ஒரே வீடியோவில் வந்து ஒரே இது காமிச்சுனாங்களேன், பார்க்க நல்லாயிருக்கு. அதான் வந்து இங்கே மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் vlog இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். கால் பண்ணி எடுக்க மாட்டானுங்க. ஒரு கேன்சல் ஆகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் கேன்சல் ஆகாது. யாராவது நிறையா டெய்லர் கடை இருப்பாங்க இங்கே சீனரில். அதனால் வந்து ரேபிடோவில் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இங்கே நிறைய கடை இருக்கும். அதனால் அப்படியே போட்டு விட்றானுங்களோ என்னமோ தெரில. ஓகே, லொக்கேஷன் வந்துட்டேன் நான். வாங்க 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 வாங்க. கடை பேர் என்ன? பெர்ஃபெக்ட் டெய்லர்னு இருக்குது. பெர்ஃபெக்ட் டெய்லர். அந்த இருக்குது இந்த கடை தான். இந்த இருக்கா பெர்ஃபெக்ட் டெய்லர்ன்ட்டு. ஸோ கைஸ் இதான் ஃபஸ்ட் ஆர்டரு. சொன்னால் நான் வெறும் துணி தான். ஸோ இப்போ இன்னொரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். பிக்கப்புக்கு வந்து 1.55 கிலோமீட்டர் ரூம் வந்து வந்துருக்கு. கோடம்பாக்கத்துக்கு போகிறோம். இதான் வேணாம் எனக்கு. நண்பர்களே இருங்கய்யா கீழே பார்த்துட்டு வரீங்களே கைஸ். இப்போ வந்து 2வது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. நான் எடுத்துகிட்டு நம்ம வெயிலெலாம் நிற்க முடியாதுங்க. அதான் கொஞ்சம் உள்ளே போய் மறைவாக நின்றுக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. தாம்பரம் சானிட்டரி ஒன்று. இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் பஜாஜ் ஷோரூம் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தாம்பரத்தில் கொடுக்கணும். தாம்பரம் பஜாஜில். சூப்பர். 175 ரூபா போட்டுருந்துச்சு. ஓகே, நமக்கு தேவை 2 ஆர்டர் எடுத்தாச்சு. ஆனால் போகும்போது நமக்கு தெரியுது, ஷோரூம்ங்கிறப்ப ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பெரிய ஐட்டம் ஏதாவது கொடுப்பாங்க. அது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பார்ப்போம் என்ன ஐட்டம் கொடுக்குறான்ட்டு. ஸோ இதுக்கு வந்து காசு இங்கே டெலிவரிலாம் வாங்கணும். மேக்ஸிமம் பஜாஜில் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க, இல்லை ஆஃப்லைனில் தான் கையில் காசு வாங்குற மாதிரி இருக்குது. என்ன தெரில. ஓகே, இன்றைக்கி ஆன் பண்ணது லேட்டு தான். நான் எப்போ 10-10 ஆன் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து 11 மணிக்கிட்ட தான் ஆன் பண்ணேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் அமௌண்ட் எடுக்க பார்க்கணும். இப்படி ஒரு 800 ஒரு 1000 ரூபா வரை எடுக்க பார்க்கணும். பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. கிடைச்சாலுக்கு ஏன்னா இது கிடைக்குதா அழுட்டு வர வேண்டியதான். சரி ஓகே கேஸ், நான் போய் பிக்கப் பண்ணிட்டு நைட்டு நான் காட்டுறேன். இது மட்டும் தானா? இதுதான். இதையும் தூக்கி உள்ளே போட்டுறேன். ஒரு சின்ன இதுதான் இன்னைக்கு. பரவாயில்ல, 2 பேக்கில் வச்சிட்டோம். இன்னொரு ஐடி இருந்தால் கூட எடுத்துகிட்டு போகலாங்களா? இன்னொரு ஐடி இல்லையா நம்மக்கிட்ட? இன்னொரு ஐடி இல்லை, எடுத்துகிட்டு போகலாம். மொத்தமாக இங்கேருந்து 16 கிலோமீட்டர் காட்டுது. அவன் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து இங்கே போகணும், ஓல்டு பல்லாவரம். அது உள்ளே போகணும். அதுதான் வந்து எதை ஃபஸ்ட்டு கொண்டு போகலான்னு இடிக்குது. இப்போ ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி முடிவு எடுத்தே போவோம். ஏன்னா இங்கேருந்துலாம் முடிவு எடுக்க முடியாது. ப்ரோ அப்படின்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். வண்டியை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போட்டு எந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ரேபிடோ ஒன்று கையில் இருக்குது, அவனை ஆன் பண்ணி விட்டு. ரேபிடோவில் ரேர் தான் வர்றது, பார்க்கலாம். இங்கேனா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தேன்ல டெய்லர்லேருந்து, அதை போய் கொடுத்துருவோம். அது வந்து உள்ளே போகுது, பல்லாவரம் உள்ளே போயிட்டு போகுது. அதுவும் 16 கிலோமீட்டர். கரெக்டாக பஜாஜ் ஷோரூமும் 16 கிலோமீட்டர் வருது. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தானே எடுத்தோம், அதே கொண்டு போய் கொடுத்துருவோம். அது கரெக்டாக இருக்கும். அடுத்து ரேபிடோ ஆனில் விட்டுருக்கேன். அதுவும் கோட்டு ஏரியாவில் வந்து க்ரோம் போய்ட்டு அந்த சைடு தான் வச்சுருக்கேன். பார்ப்போம், நான் வந்துச்சுன்னா அடுத்து ஏதாவது சொல்கிறேன். அதுக்கு மேலே போய் முடிப்போம். இன்றைக்கி வந்து 11 மணிக்கு ஆன் பண்ணியிருக்கேன்னா சீக்கிரம் வேறு. இன்றைக்கி காசு எடுக்க முடியுமா என்ன தெரியல. 1000 ரூபா. ஸோ நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்துட்டேன். இது உள்ளே போக சொல்கிறோம். இதே ஃபோன் நம்பர் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏ பிளாக்கில் 10th ஃப்ளோரு 1001. எவ்வளோ தூரம் தெரியலையே. இந்த லெக்கு தான் கட்டுது. நான் உள்ளே போகலாமா? சரி ஓகே. இருக்குதா? ஸோ கைஸ், இந்த ஃபஸ்ட் ஆர்டர் போய் கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து அந்த அம்மா வந்து எவ்வளோ 124 ரூபா வாங்க சொல்லிச்சு. அந்த அம்மா வந்து 200 ரூபா விட்டாங்க. பரவாயில்ல வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஓகே, இதில் ஒரு எவ்வளோ 188 ரூபா ஆக்சுவல் அமௌண்ட்டு. அதில் கமிஷன் போக தான் 174 ரூபா. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் எவ்வளோன்ட்டு. இப்போ வந்து தாம்பரம் போகிறதுக்கே 4 கிலோமீட்டர் இங்கேருந்து.
இங்கே உள்ளே வந்து துரைப்பாக்கம் போகிற ரோடு உள்ளே வந்ததுனால தான் நான் மெயினில் இருக்குன்னு நினச்சேன். ஒரு 3 கிலோமீட்டரில் முடியும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இல்லை 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் காமிச்சு. ஏடா உனக்கு ஆர்டர் கொடுக்குறே பெருசில் குறைவா சொல்கிறியாடா அப்படின்ற வரலாம். சரி ஓகே கொண்டு போய் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஏதாவது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து. ரைட்டு உள்ளே வந்தாச்சு. பஜாஜ் சர்வீஸு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கடா மெயின் ரோடில் காணும் பார்த்தா உள்ளே இருக்குது. நான் கொடுத்துட்டேன். ஸ்பேர் இதுலேருந்து கரெக்டாக கமிஷன் போக 160 ரூபா நம்ம கையில். இல்லை எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் கிடைக்கல. மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்பெனியில் கொடுக்கும்போதெல்லாம் அவ்வளோ டிப்ஸ் கிடைக்காது. எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே வந்து கணக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் அதுலேருந்து எதுவும் கிடைக்கல. இப்போது அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே கிடைக்குமா என்னன்ட்டு. அவருங்க பெருங்குளத்தூர் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சைட்லாம் நான் போகவே மாட்டேன். வேணாம். ஏன்னா நேற்றுலாம் போயிட்டு ஆர்டரே இல்லை. அந்த சைடெலாம் போயிட்டு கூடுவாஞ்சேரி வர போயிட்டு ஆர்டரே இல்லை. ரிட்டன் சும்மா வந்தேன். பல்லாவரம் வர கடுப்பாயிருச்சு எனக்கு. இவன் திருந்திட்டான்னு நினச்சேன். அதனால் சிட்டிக்குள்ளே மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே நான் போயிட்டு இந்த ஆர்டரை எடுத்துருவோம். இப்போ வந்து ரேபிடோவில் ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஆதம்பாக்கம் அதான் எடுத்துருக்கேன். இப்போது கஸ்டமர்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சு ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணுறாயா. ஏன்னா ரேபிடோவில் வந்து டக்கு டக்குன்னு கேன்சல் ஆகும். ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ வந்துடுறேன் வா ப்ரோ. ட்ராப் வந்து ஆதம்பாக்கம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எவ்வளோ அமௌண்ட்டு என்னமோ போட்டுருந்துச்சு. இந்த அவசரத்தில் டக்கு நான் பார்க்கல. 150 ரூபாயோ என்னமோ சம்திங் போட்டுருந்துச்சு. எடுத்துட்டேன் டக்குன்னு. எக்ஸ்ட்ரா 10 ரூபா வேறு போட்டுருந்துச்சு. பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு. முதல்ல நான் போய் இதை எடுத்துக்கிறேன். ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு மனுஷன். இந்த ஆள் தானா? ஓகே கைஸ் இப்போ அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 2 லேப்டாப் விட்டார். இந்த இருக்கா இந்த 2 லேப்டாப்பு நான் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். அடுத்த ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக மேடத்துக்கு ஒரு ஆர்டர் வருது. நான் எடுத்து ஓடி இருக்கேன். தலைவர்கிட்ட அப்பீல் ஆகிறான். என்ன ப்ரோ இங்கே நிற்கிற? எனக்கு டக்குன்னு வந்து யாரும் தெரில. இல்லை ப்ரோ வண்டி எதுவும் அவர் வந்து சொமேட்டோ போய் கட்டியிருந்தாரா. சரி வண்டி எதுவும் இதாக இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி. இல்லை ப்ரோ நான் ஆர்டர் வெயிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தா ப்ரோ லேப்டாப் கொடுத்தேன் நான் தான் ப்ரோ அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ரோ நான் உண்மையை சொல்லிவிட்டேன்னா நான் வேறு அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன். அதோட ப்ரோ சீக்கிரம் போ ப்ரோ இன்னும் 1/2 மணி நேரம் தான் ப்ரோ இருக்குது அப்படின்றாப்புல. அவர் வேறு லீவ் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன ப்ரோ இங்கே இருந்துக்கிட்டு இருக்க? சரி ப்ரோ இந்த ஆர்டருக்கு எவ்வளோ நான் ஓப்பனாக சொன்னேன். ஆர்டருக்கு எவ்வளோ ப்ரோ காமிச்சு 150 ரூபா ப்ரோ. எந்த 15 கிலோமீட்டர் நான் இன்னொரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனால் எனக்கு கட் ஆகும். அதனால தான் நின்ட்டேன். சரி உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைமு. 1/2 மணி நேரத்தில் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரம் ஒரு ஆர்டர் வந்துச்சு. எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். மேடவாக்கத்துக்கு ஒரு ஆர்டர். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிடலாம். நிறைய தான் இப்படி நடக்குன்னு எதிரே பார்க்குறேன். நான் யாரும் நினச்சேன். சரி ஹெல்ப் பண்ண வராரு அப்படின்னு நினச்சேன். பெட்ரோல் இல்லையா கேட்குறாரு. அப்புறம் தான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கான். ஜொமேட்டோ போய் பேக்கை மாட்டி வந்து நிற்கிறான் மனுஷன். சரி நான் காசு நீங்கள் இதெல்லாம் இங்கே வாங்கிடுவா. காசு நீங்கள் தரீங்களா இங்கே வாங்கிடுவா. காசு நீங்கள் தரீங்களா இங்கே வாங்கிடுவான்னு கேட்டேன். நான் தரணுமா? ஆமாண்ணே போட்டு தானே புக் பண்ணிடுறீங்க. போட்டு தானே புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் தரணும். இல்லை நான் இங்கே வாங்கிடுவான்னு கேட்குறேன். இது மேடவாக்கன் ட்ராப் தானே இது? தாம்பரம் கொடுக்குது முனின்னு சொல்லிட்டு ட்ராப் எங்கே போட்டீங்க? நம்ம குத்தாங்க இங்கே தாம்பரத்தில் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்ன? சரி இருங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது மேடவாக்கன் போட்டுருந்துச்சு. தாம்பரம்லாம் போக முடியாது கைஸ். இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ரைடு எடுத்துருக்கோம். இங்கே நான் மேடவாக்கத்துலேருந்து கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். அந்த 2வது லேப்டாப் ஆர்டருக்கு. ஏன்னா இது பேட்ச் ஆர்டர் கூட இன்னும் ஒரு ஆர்டர் கூட நான் எடுக்கலான்னு இருந்தேன். 3 ஆர்டரா. இந்த லேப்டாப்பு உள்ளே இருந்தாலும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாப்பில் இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்துட்டாப்பில். அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு 2 ஆர்டர் தான். இவர் கண்டக்டர் வந்து கொடுத்துட்டு சரி நான் காசு எங்கே கொடுப்பான் அப்படின்னா அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு எதுவும் தெரில போல. ஏன்ப்பா என்கிட்ட கேட்குறாருன்னா ஒன்று கொடுக்குறவங்க தரணும் இல்லைன்னா வாங்குற இடத்துல தரணும். அதானே கேட்குறேன். என்ன தெரியாப்பா அப்படின்றாரு. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சேன். கஸ்டமர் ஃபோன் அடிச்சு தம்பி நீ மேலே வந்துருப்பா நான் காசு வந்துடுறேன் அப்படின்னாப்புல. அதை வாங்கி தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போது. இதை மேலே 11 கிலோமீட்டர். அது 15 கிலோமீட்டர் இருக்குது. 1/2 மணி நேரம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். பிரச்சனை கொடுத்துடலாம். இந்த ஆள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தானா இன்னொரு ஆர்டர் கூட எடுத்துருப்பாங்க. இன்னொரு போர்ட் ஆர்டர் ஃப்ரீயாக இருக்குது. அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கைஸ் இந்த பஸ் ஸ்டாண்டில் எடுத்தல அந்த ஆர்டர் நான் கொடுத்தேன் கைஸ். நான் அதை வாங்க வர்றதுக்கு தான் நம்மளை போட்டு பாடுபடுத்திட்டாங்க. வரவே இல்லை. 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த வீட்டில் உள்ளேயும் போகக்கூடாதுன்றான் செக்யூரிட்டி. வெளியே உள்ளலாம் போகாது அப்படின்றான். அந்த ஆளுக்கு ஃபோன் அடித்தா பிஸின்னு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆர்டரை வாங்க வர்றதுக்கே கடுப்பேற்றிக்கிட்டேன். இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு. இதை கொடுத்துட்டு இதுக்கு வேறு போயிருக்கு. மழை வேறு பெற மாதிரி இருக்குது. சிஸ்டம் வேறு. மணி 2 மணி ஆகுது இப்போ. கரெக்டாக மேடவாக்கம் ஒரு ஆர்டரு. அதுக்கடுத்து இங்கே ஆதம்பாக்கத்துக்கு வந்தோமா. வந்து இது ஆதம்பாக்கமாக வேலை சரியான்னு தெரில எனக்கு. 2 பதில் என்ன ஏரியான்னு சரியாக தெரில. ஏதோ வச்சுருங்க. வந்து கொடுத்துட்டு
பார்க்குறேன் ரேபிடோவில் 189 ரூபா வாங்கணும், 89 ரூபா வாங்கடா அப்படின்னு காட்டுது. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா உனக்கு வந்து ரேபிடோ வேலையில் காசு மைனஸில் இருக்குது, அதை -100 நான் எடுத்துக்கிறேன், 89 ரூபா நீ வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். எனக்கு ட்விஸ்ட்டாக போச்சு. 189 ரூபா கிடைக்குன்னு நினச்சா 100 ரூபா அவன் எடுத்துக்கிட்டான். ஏற்கனவே வந்து 197 ரூபா மைனஸில் கிடந்துச்சு. அந்த மைனஸை 100 ரூபா கழிச்சிட்டாப்ல. இப்போ 97 ரூபா மைனஸில் கிடக்கு வேலைக்கு. சூப்பர். இப்போ அடுத்த ஆர்டர் வந்து டிநகர் தான் இது. இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு ஜிஎன் செட்டி ரோடு போகிறோம். ஆனால் தேனாம்பேட்டைன்னு போட்டிருக்கு. ஏதோ அதுக்கு முன்னாடி ஈக்காடுத்தாங்கல் ஆர்டர் ஒன்று எடுத்தேன். 2 ஆர்டர் அப்படி மொத்தமாக கொண்டு வரப்பா இருந்துச்சு. ஈக்காடுத்தாங்கல் எதுவுமே நான் கேட்கல. 2 ஃபோனே வச்சிருக்கேன், 2 அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி போய் ஃபஸ்ட்டு ஈக்காடுத்தாங்கலை பிக்கப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. சரி போ, டிநகருக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, நான் இன்னொரு ஆர்டர் கூட எடுத்துகிட்டே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டருக்கு வந்து 155 ரூபா போட்டுருந்துச்சு. ஃபோன் அடிச்சு கேட்டேன், அவர்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏதோ ஆஃபீஸில் போயிருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதனால் சின்ன ஒரு பார்சலாக தான் இருக்கும், கவர் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ போட்டுறா ப்ரோ. ரைட்டு. சரி காசு நீ இதெல்லாம் இங்கே வாங்கிக்கிறவா? சரி ஓகே, கொடுத்துட்டு கால் பண்ணுறேன். ரைட்டு, இவர் தான். சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல. இதே மற்றவங்களாக இருந்தால் போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும், ஃபோன் அடிச்சுக்கிட்டு. தலைவர் வெளில வந்து டாப்பில். கைஸ் இது வந்து கரெக்டாக டிநகர் தான். டிநகர் தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீ உள்ளே போ, உள்ளே போயிட்டு நான் இவனை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆள் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது. இங்கே கொஞ்சம் மறைவாக போய் நிற்போம். இன்றைக்கே மொத்தம் 2 ஆக்சிடென்ட். வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா போகிறதுலே டக்கு டக்குன்னு 2 ஆக்சிடென்ட். 2 பைக்கில் தான். ஒருத்தன் போய் பஸ்ஸில் போய் முட்டுறான், இன்னொருத்தன் வந்து பின்னாடி வந்து டெம்போ வந்து ஏற்றிடுச்சு. மொத்தம் 2 ஆக்சிடென்ட் இன்றைக்கி. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சரி போகிற வழியில் ஏதாவது வந்துச்சுன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நின்றா போடவே மாட்டான் நண்பர்களே, நின்றா ஆர்டரே போட மாட்டான். கொஞ்சம் மூவ் பண்ணால் தான் ஆர்டரே போடுறான். இப்போ வந்து இன்னொரு ஆர்டர் ஒன்று டிநகருக்கே வந்திருக்கு. கரெக்டாக அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 134 ரூபா. நான் காலைல எதுவும் பண்ணல, நான் இந்த சைடு தான் நின்றேன். அப்படியே போட்டிருந்தா சைடாக பேர் பண்ணல. நான் அப்படியே திருப்பி அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் இங்கிட்டே போய்க்கிறான். இப்போ காலெலாம் பண்ணல. சரி போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். பப்ளிக் கேன்சல் பண்ணக்கூடாது ஆர்டரை. இல்லை நிப்பாட்டி கால் பண்ணிட்டு போயிடுமா, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. கேன்சல் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது. 2 ஆர்டருமே வந்து போய் கொடுத்துட்டு தான் வாங்கணும். இது ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்குது. வாங்கிட்டேன். கரெக்டாக எங்கேனா 2 பக்கத்தில் ட்ராப்பு டிநகரில். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அங்கேருந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ வந்து நம்ம இதை போய் கொடுப்போம். இதுதான் ரொம்ப பக்கம். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர் கூட இருக்காது. சரி ரைட்டு, கிளம்புவோம். இப்போ வந்து கரெக்டாக மணி 2:33 ஆகுது. 25 நிமிஷம் போட்டிருக்கு. 10 கிலோமீட்ரு. பட் அதுக்கு முன்னாடியே போயிடுவேன். கரெக்டாக போகிறதுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு எப்படி 3. என்ன பாய் ஷோப்பா ஃப்ரீயாக இருக்குது. நான் போகிறேன். அந்தாலும் அவ்வளோ நேரம் நின்று டக்குன்னு ஏறான். ஓகே, இதெல்லாம் நடக்கிறது தான். டிராஃபிக்கே கிடையாது. சின்ன சந்து வந்துட்டு கூட நடக்கிறாரு. எவனா வருவான் அந்த 4 இதுலேருந்து. ஸோ கைஸ் இந்த 2 ஆர்டருமே கொடுத்துட்டேன். இப்போ 3 மணிக்கே முடிஞ்சு, 3:10 முடிஞ்சு. இங்கேருந்து மறுபடியும் போகணும் ரூமுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு. அது வேறு மீட்ரு ஓடணும். அந்த டைம் வரை ஓடிட்டு தான் இருக்கும். நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி 11 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3:10க்குள்ளே கரெக்டாக ஒரு 900 எடுத்தாச்சு. நான் ரூம் போயிட்டு எவ்வளோ ஓட்டிருன்னு சொல்கிறேன் கைஸ். வர்றதுக்கே 3:40 ஆயிடுச்சுடா. அதுதான் இவங்கிட்ட கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் கடுப்பு. மொத்தமாக வந்து 67 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கேன் தெரியுமா? ஏற்கனவே கணக்கு போட்டேன். 398 ரூபா ஒரு ஐடி, 300 ரூபா ஒரு ஐடி, ரேபிடோவில் வந்து ஒரு 189 ரூபா. மொத்தம் 67 கிலோமீட்ரு. 67 கிலோமீட்டருக்கு 887. டிப்ஸ் ஒரு காலையில் அந்த அம்மா ஒரு 20 ரூபா தந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 ரூபா 2 ரூபா அப்படி. சரி ஓகே, 30 ரூபா டிப்ஸ் வச்சுக்கிறோமே. 917 ரூபா. அதில் ரேபிடோக்கு மட்டும் -9 ரூபா இது வந்துட்டா 908 ரூபா எடுத்துருக்கோம். 67 கிலோமீட்டர் ஓட்டி. இன்னும் முடியல. நைட் ஓட்டுவேன், ஸ்விக்கி ஓட்டுவேன் நைட்டு. சரி ஓகே, அதெல்லாம் நான் ப்ளாக் பண்ண மாட்டேன் கைஸ். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் மொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கேன், எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்ட்டு. சரி ஓகே, வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.